ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சூப்பரான த்ரில்லர் டிராமா மூவி. அதர்வா, நிமிஷா சஜன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட பேர் என்ன, டிஎன்ஏவை சயின்டிபிக்கலா ரீசன் பண்றது மட்டும் இல்லாம திவ்யா ஆனந்த்ங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஷார்ட் ஃபார்மா பண்ணி வச்சு ஈஸியா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பிரேக்கப் ஆகி குடிக்கு அடிமையாகி வாழ்க்கையவே வெறுத்து சுத்திக்கிட்டு இருக்காரு. ரீஹாபிடேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்குமே மன வளர்ச்சி குறைவான ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம கதையோட ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பிரெக்னென்ட் ஆகி குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தைய மாத்தி வச்சுட்டாங்கிற பிரச்சனையை நம்ம கதையோட ஹீரோயின் எடுத்துட்டு வர ஊர்ல இருக்க யாருமே நம்பாதப்போ புருஷன் மட்டும் நம்பி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக களத்துல இறங்கி பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்கக்கூடிய சஸ்பென்ஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவிங்கிறத மனசுல வச்சுட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இந்த வீக்கெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸ் தான். நிமிஷா சஜன், அதர்வா எல்லாருமே ப்ராப்பரா சூப்பரா இம்பாக்ட்ஃபுல்லா நீட்டா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் அந்த டிராமாவை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்காகவே எமோஷனலா செகண்ட் ஹாஃப்ல இவங்க பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் நீட்டா அமைஞ்சிருக்கு. ரைட்டிங் தான் படத்துல ஒரு கேரக்டருமே ஒழுங்கா காப்பாத்தி கொடுத்துருக்கு. அந்த கான்ஃபிளிக் சப் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி செட்டில் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே அந்த எமோஷனல் த்ரில் டிராமாவை ஹோல்டு பண்ணி சஸ்பென்ஸையும் டென்ஷனையும் பில்டு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை பத்தி அழகா பேசியிருக்கக்கூடிய ஒரு நல்ல படமா தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு. பட் கதைக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். கல்யாணத்துல இருந்து படத்தை கட் பண்ணி ஆரம்பிச்சா கூட போதுங்கிற லெவலுக்கு தான் இவங்களோட லேயரிங், கான்ஃபிளிக்ட் அண்ட் டீடைலிங் இருந்துச்சு. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்த ரொம்ப ஃபாஸ்ட் பேஸா ரேசியா செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலோட கலந்து சொல்லியிருந்தாலும் கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு நேச்சுரலா ஒட்டாம போயிடுச்சு. அது மட்டும் இவங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணிருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்தோட இன்ட்ரோல் பிளாக் சூப்பரா இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் டிராமா செகண்ட் ஹாஃப்ல நீட்டா இருந்தாலும் கமர்ஷியல் எலிமெண்ட்டை ஓவர் டூ பண்ணிட்டாங்க. எமோஷனல் டிராமா பெர்ஃபெக்டா மூவில சிங்க் அவுட் ஆச்சு. நிமிஷா சஜன் மட்டும் தான் அந்த எமோஷனல் டிராமாவை லாஸ்ட் வரைக்கும் கேரி பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது டச்சிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்தாலும் மெயின் கண்டென்ட்டை வச்சு சஸ்பென்ஸ்ஃபுல்லா இவங்க கிரியேட் பண்ண டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால வந்திருக்கக்கூடிய நல்ல ரைட்டிங் உள்ள த்ரில்லர் படத்தை மிஸ் பண்ணிடுறீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓவராலா ஒரு எபோவ் ஆவரேஜான தமிழ் த்ரில்லர் மூவி தான் இது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்துல ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த டிஎன்ஏ மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, see you and love you well.